இப்போ தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஓட்டுரிமை அப்படிங்கிற விஷயத்துக்கு சவால் விடக்கூடிய ஒரு விஷயத்த ஒன்றிய மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா தேர்தல் ஆணையமும் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்துல தொடர்ந்து பல போராட்டங்களுக்கு பிறகு இதை நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா துறையுமே பலியாயிடுச்சு. அந்த அடிப்படையில பீகார்ல தொடங்கி அடுத்து வரக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய 12 மாநிலங்களுக்கு இது நடைமுறைக்கு போயிட்டு இருக்கு. அதுல இப்ப தமிழ்நாட்டுல கடந்த நவம்பர் முதல் வாரத்திலிருந்து டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும், அதாவது ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வெறுமே ஓட்டுரிமை சம்பந்தமான பிரச்சனை தானா அப்படிங்கிற விஷயத்தான் இங்க பெரிய அளவுக்கு விதவிதமா பேசிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அதாவது ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஒரு தேர்தலோட முடிஞ்சிட ஒரு விஷயம். தேர்தல் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா ஓட்டுரிமையின் மூலமாக யாரெல்லாம் கழிச்சு கட்ட போறாங்களோ, அதாவது இந்தந்த ஆவணங்கள் இருக்கு இல்ல அப்படிங்கிற வேறுபாட்டை பொறுத்து யாரெல்லாம் ஓட்டு போட தகுதி, யாரெல்லாம் ஓட்டு போட தகுதியற்றவர்கள் அப்படின்னு பிரிக்க போறாங்களோ, இந்த பிரிவினை தான் எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய குடியுரிமை சம்பந்தமான சந்தேகத்தை கிளப்ப போகுது அப்படிங்கிறதா ஒரு அச்சங்கிறத பெரிய அளவுக்கு வெளிப்படுத்தி யாரும் பேசுறது இல்ல. இது ஓட்டு போயிடும், ஓட்டு போட்டா என்னுடைய உரிமை போயிடும், உரிமை போச்சுன்னு சொன்னா என்னுடைய அரசியல் அதிகாரம் போயிடும் அப்படின்னு பேசுறாங்க. அப்படி கிடையாது. ஓட்டு போடுறதுங்கிறது பிஜேபிக்கு சிக்கல், அவ்வளவுதான். ஆனா